ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.9, 7.1 என பதிவு. சுனாமி தாக்குதலில் சில நகரங்கள் சேதமானதாக தகவல். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். தேசத்தின் முகமாக குரல் எழுப்பி வரும் ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல நாடாளுமன்றத்தில் எந்த தலைவரும் இல்லை. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. குரூப் 2A பதவிகளுக்கு வரும் 14ஆம் தேதி 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு. TNPSC அறிவிப்பு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தடுமாறுகிறார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றச்சாட்டு. பொறியியல் சேர்க்கை தொடர்பான தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தல். மாணவர்களின் செல்போன்களை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் பளு தூக்கும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை நழுவ விட்டார் மீராபாய் சானு. இந்தியாவிற்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம். மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் இடதுசாரி அரசின் கடைசி முதல்வருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். முதல்வர் மம்தா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல்.